கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறதுக்கு சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தெரியும், திமுகவுடைய இளைஞர் அணி செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பெண்கள் குறித்து ஒரு தவறான கருத்தை பேசிட்டாருன்னு சொல்லி 9 பிரிவுகள் கீழே வழக்கப்பட்டிருக்காங்க. அதில் நேற்று கைது செய்து அடைக்கழிக்கப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் வாகனத்து மூலமாக கொண்டு வரப்பட்டு இரவு வெளியே விட்டுருந்தாங்க. இதனை ஒட்டி பல்வேறு கேள்விகள் கூட எழும்புகிறது. விஜயினுடைய பழிவாங்கல் அரசியலை தற்போதே தொடங்கிட்டார்னு ஒரு கருத்தை கூட வைக்கிறாங்க. இப்படி பாக்குறீங்க சார்? இந்த சம்பவம் குறித்து பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். நான் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி அவர்களை பொறுத்த அளவில் வார்த்தைகளை நிதானமாக பேசக்கூடியவர். ரொம்ப ஆவேசமாகவும் பேச மாட்டார், ஆபாசமாகவும் பேச மாட்டார். இது நிதர்சனமான கருத்து. பஞ்ச் டைலாக் மாதிரி தான் உடனே சொல்லக்கூடியவர் தான் தம்பி உதயநிதி. சனாதனம் குறித்து அவர் பேசுவது இந்தியாவே சர்ச்சையாச்சு. ரொம்ப திருக்குறளோட சுருக்கமாக ஒரு வரியில இந்தியாவே கதற விட்டவர் தம்பி உதயநிதியை பொறுத்தவரை. சனாதனம் என்பது டெங்குவுக்கு மலேரியாவுக்கு ஒப்பிட்டு பேசின வார்த்தை உதயநிதியுடைய தலையை எடுப்புன்னு சொல்ற அளவுக்கு போச்சு. அப்படிதான் பேசக்கூடியவர், ஒரு அழுத்தமா பேசக்கூடியவர். ஆனா பெண்கள் குறித்தோ அல்லது ஆவேசமாக சில கருத்துக்களை சொல்லக்கூடிய நபர் அல்ல தம்பி உதயநிதி என்பது என்னுடைய கருத்து. முழுமையாக அவருடைய தஞ்சை ஆர்ப்பாட்டத்தை நான் முழுமையாக பார்த்தேன். அதில் கீழே இருக்கிறவங்க ஒரு நடிகையின் பெயரை சொல்றாங்க. அந்த நடிகையின் பெயரை சொல்ற அளவுக்குலாம் நம்ம தகுதி குறைஞ்சு போல, இன்னும் குறைஞ்சிக்கிற மாட்டோம். அதனால யாரோ ஒரு பேரை அவங்க கீழே சொல்றாங்க. அதில் அந்த மாதிரி பொருள்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார். ஆனா பாருங்க, ராணிப்பேட்டையில விஜய் மோகன் மாவட்ட செயலாளர் மேல 10 நாளா ஒரு பெண் கதறி சொன்னதுக்கு பின்னாடி வழக்கு கைது நடவடிக்கை இல்லை, பெருசா இல்லை. ஜெயங்கொண்டத்தில் ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க, நடவடிக்கை இல்லை. இங்க தூத்துக்குடியில தாவேகா பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணை புகார் கொடுத்து நடவடிக்கை இல்லை. ஆனால் இங்கே உதயநிதி பேசிட்டாருன்னு சொல்லி காலையில இவ்வளவு காவல்துறை பட்டாளத்தை, நீலாங்கல்ல பெரும் பட்டாளத்தை உதயநிதி எதிர்கட்சி தலைவர் 5ஆம் தேதி சட்டமன்றத்துக்கு வருவார். நிச்சயம் பல்வேறு விஷயமாக சட்டமன்றத்தில் பேசுவார். விவசாயிகளுக்காக பேசுவேன், மேகதாட்டு அணை குறித்து பேசுவேன், அன்னை தமிழ் மொழியை 3ஆவதுக்கு தள்ளி வந்தே மாறும் பாடலை இங்கே திணிக்க நினைக்கின்ற 6 ஏக்கர் கவர்னர் குறித்து பேசுவேன், தமிழினம் குறித்து, தமிழ்நாடு குறித்து, தமிழ் மக்கள் குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசுவேன் என்று சொன்னார். அவர் குரல் வலையை நெரிப்பதற்கு, ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிப்பதற்கு, சர்வதிகாரத்துடைய கோர பிடியில் இன்றைக்கு விஜய் தமிழ்நாட்டை ஆள நினைக்கிறார். இதை ஏற்றுக்கிற முடியாது. உண்மையிலே உதயநிதி அவர்கள் பெண்கள் குறித்து இழிவா பேசியிருந்தா, பெண்கள் குறித்து தவறான வார்த்தையில் பேசியிருந்தா முதல் ஆளாக கண்டனம் தெரிவிப்பது நம்மளாதான் இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. திராவிட இயக்கமே பெண்களுக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்துடைய எதிர்கால நம்பிக்கை உதயநிதி பெண்கள் குறித்து பேசுவாரா? இதுல பெரிய வேடிக்கையா இருக்கு, பெரிய விந்தையா இருக்கு, வேதனையா இருக்கு. காலையில எதிர்க்கட்சியில் ஓடிடுவாரா? அவர் வீட்டில் போய் உட்கார்ந்து போலீஸ் அனுப்பிச்சு விட்டு அதில் இன்னைக்கு பேசுறாரு ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனெல்லாம் பேச வச்சது ஸ்டாலின் தவறு. திமுக மாபெரும் தவறு செய்திருக்கிற ஆட்சியில். நான் திமுக பகிரங்கமா குற்றம் சொல்றேன்.
அவர் எந்த பெண் குறித்தோ எந்த நடிகை குறித்தோ எதுவுமே ஆபாசமாக பேசல. பேசினான்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் வீட்டுக்கு நூற்றுக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை காலையில் அனுப்புற விஜய் எங்கே? 41 பேர் மரணத்துக்கு காரணமான விஜய்க்கு வக்காலத்து வாங்கி விடிய விடிய தூங்காமல் அந்த கரூரில் 41 பேருடைய மரண இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு பிரேத பரிசோதனையை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு உடனடியாக 10 லட்சம் அரசு நிதி கொடுத்து விட்டு ஒரு தொண்டன் மரணமடைந்து எந்த தலைவன் ஒத்துக்கொள்ள மாட்டான்னு சொல்லி எஃப்ஐஆர்ல 41 பேர் மரணத்துக்கு காரணமான விஜய் பேரையோ ஆதவர்ஜுனா பேரையோ சேர்க்காம கைது செய்யாம விட்டீங்களே, அதற்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தண்டனை தான் தம்பி உதயநிதி வீட்டுல நூற்றுக்கணக்கான போலீஸ் விஜய் அனுப்பிச்சிருக்காரு. இனிமையாவது புத்தி வரும். 41 பேர் மரணத்துக்கு யார் காரணம்? விஜய் தான் காரணம். ஏன் எஃப்ஐஆர்ல கூட நீங்க பேர் போடல? எவ்வளவு பெரிய பழிவாங்கு உணர்வு! தம்பி உதயநிதி சிறையை கண்டு அஞ்சிருவாரா? அவங்க தாத்தா பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டவர். பாளையங்கோட்டை மைதானத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினார். கலைஞர் அவர்களை பாளையங்கோட்டை சிறைச்சாலை சந்தித்துட்டு இரவு பொதுக்கூட்டத்தில் பேசினார். என் தம்பி கருணாநிதி அடைபட்டு கிடக்கூடிய பாளை சிறைச்சாலை தான் எனக்கு யாத்திரை தலம் என்று பேசினார். என் தம்பி கருணாநிதி தண்டவாளத்தில் தலை வைத்து படு என்று சொன்னாலும் தலைமை பதவி ஏற்க என்று சொன்னாலும் இரண்டையும் சமமாக கருதக்கூடியவன் தான் என் தம்பி கருணாநிதி என்று சொன்னார். அப்பேற்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் உதயநிதி சிறை கெஞ்சுவாரா? உதயநிதி அப்பா ஸ்டாலின் சிறைச்சாலையில் இருக்கும் போதாண்டா இவர் கரு. அவங்க அப்பா சிறையில தானே அப்பாவை போய் பார்த்தாரு. மனுவில் முதல்ல அப்பாவை சந்திச்ச இடமே சிறைச்சாலை. அந்த வீரன் வீர பரம்பரை நம்ம சொல்றாரு. ஆதவர்ஜுனா ஓடி ஒளிஞ்சார். ஓடி டெல்லிக்கு ஓடுனது யார்? 41 பேர் இறந்த மறுநாள் டெல்லிக்கு ஓடி ஒளிந்தது ஆதவர்ஜுனாவா? உதயநிதி அஞ்சக்கூடியவரா? என்ன ஆச்சு தமிழ்நாட்டில்? தமிழ்நாடே கொந்தளித்தது. உங்களால் அடக்க முடியல. சென்னையில மட்டும் 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மறியல், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. தஞ்சாவூருக்கு நீங்க கொண்டு வந்தீங்க, தஞ்சை நகரமே குலுங்கிருக்கு. என்ன அவசியம்? நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். நீங்க நேற்று போட்டிருந்த செக்ஷன் பிரகாரம் எந்த செக்ஷனாவது உண்மையா? சதி ஆலோசனை. என்ன சதி பண்ணாரு? அந்த அம்மாவை பேசுறதுக்கு கூட்டம் போட்டு சதி பண்ணணுமா? இருதரப்புக்கு மோதல். எந்த தரப்புக்கு? அந்த அம்மா பேரை சொல்லி இன்ஸ்டால போனாலே நான் போய் பார்த்தேன். இன்னைக்கு தான் பார்த்தேன். இந்த கருமங்களாம் நான் பார்க்கறது இல்லை. நம்ம மாவோவை பார்த்துட்டு அவங்க எழுத்துக்களை படிச்சுட்டு நம்ம யாரெல்லாம் மார்க்ஸை படிச்சுட்டு ஏங்கல்ஸை பார்த்து படிச்சுட்டு ஜவஹர்லால் எழுதிய உலக சரித்திரத்தை படிச்சுட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவுடைய எழுத்துக்களை படித்து விட்டு கலைஞருடைய எழுத்துக்கள்லாம் படித்து விட்டு வந்தவங்க இந்த கருமங்கள்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. இன்னைக்கு என்ன இந்த கருமம் யாருன்னு இன்ஸ்டால போட்டு பார்த்தேன். நெட்ல போட்டு பார்த்தா தாவேகா கட்சிக்காரனே கழுவி ஊத்திருக்கான். அது அவங்க சொல்ற நபரை அவர் உள்நோக்கத்தோட அப்படி பேசியிருந்தாலும் ஏத்துக்க மாட்டேன். யாராவனாலும் இருக்கட்டும். ஆனா இந்த கைது நோக்கத்தை தான் நான் பேசுறேன். அவங்கள பேசினா தப்பு தான். அது யாராவனாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனை அது. அதில் நம்ம உள்ள போக விரும்பல. ஆனா நீங்க ஏன் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க? பாதிக்கப்பட்டவர் புகார் கொடுத்தாரா? உலகத்திலே பாதிக்கப்பட்டவர் புகார் கொடுக்கல. இன்னும் ஆன்லைன்ல கொடுத்துருக்கணும், அல்லது பொது வழியில கொடுத்துருக்கணும், அல்லது அவர் சார்பா கொடுத்துருக்கணும். என்ன ஒரு அரசாங்கம் விடிய விடிய தூங்காம ஆயிரக்கணக்கான போலீஸாருக்கு நேற்று தமிழ்நாடு பூரா வேலை. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர், இளைஞரணி தம்பிமார்கள்லாம் நாடு முழுவதும் மறியல். அவங்கள பூரா கைது செய்து சிறையில் மண்டபத்தில் அடைச்சு சாப்பாடு போட்டு இந்த வேலை எதுக்கு?
இந்த கைதுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் செஞ்சா பயந்துருவாரா? நீதிமன்றத்தில் என்ன முறையிடுறீங்க? நாங்க அவரை விசாரணைக்காக தான் நாங்க கூட்டு போறோம். அவரை சிறையில் அடைக்கும் நோக்கம் இல்லை. சிறையில் அடைக்கும் நோக்கம் இல்லாட்டினா 9 பிரிவுகளில் நான் பெயிலபிள் செக்ஷன், ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே அவளை ஈஸியா வர முடியாத அளவுக்கு இவ்வளவு செக்ஷன் போடுறதுக்கு அதுல என்ன நடந்திருக்கு? அதுல என்ன விஷயம் நடந்திருக்கு? அவர் பேசுறது பொதுக்கூட்டம், நீங்க பேசுறது, நீங்க என்ன வழக்கு போடுறீங்க? தொழில்நுட்ப கருவியில இந்த பரப்புனாங்க. எப்படி பரப்புனாங்க? அவர் பேசுறது பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. அதை விட அவங்க ஒரு குற்றம் சொல்றாங்க. சார்ஜ் அந்த வீட்டில் வந்து கொடுப்பாங்க, கைது செய்திருக்கா நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுல என்ன சொல்றாங்க? இவர் வந்து உதயநிதியை வெளியே விட்டா சாட்சியெல்லாம் கலைச்சிருவாரு. சாட்சி எப்படி கலைப்பாரு? உடனே அவர் பேசுனது எல்லா வலைதளத்திலும் பரவி இருக்கு. ஒரு 10,000 பேருக்கு மத்தியில் பேசியிருக்காரு. 10,000 பேர் சாட்சி அளிச்சிருவாரா? இந்த போலீஸ் இயந்திரத்தனமா செயல்படுறது, காவல்துறை இயந்திரத்தனமா செயல்படக்கூடாது. இது எல்லாத்துக்கும் ரவுடி எலிமெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை உதயநிதிக்கு சொல்றாங்க. நீங்க அவர் என்ன பண்ணிருக்கணும்? குறிப்பா வந்து 7 ஆண்டுகளுக்குள்ள தண்டனைக்கு வழக்கு நடந்து 7 வருஷம் தண்டனை கொடுக்குற வழக்கா இருந்தா, செக்ஷனா இருந்தா அவங்கள கைது செய்யக்கூடாது. நீங்க இவர் உண்மையிலே பேசியிருந்தாருன்னு சொன்னா இவருக்கு நோட்டீஸ் கொடுத்து நீங்க வர வச்சிருக்கலாம். அதுவும் இல்லையா, சென்னை கமிஷனர் ஆபீஸுக்கு வர சொல்லி விசாரிச்சிருக்கலாம். அவர் பொறுப்புள்ள அவங்க தாத்தா முதலமைச்சர், அவங்க அப்பா முதலமைச்சர், இவர் துணை முதல்வர் இருந்தவர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்காரு. காவல்துறை அமைச்சிட்டு வீட்டில் விசாரிச்சிருக்கலாம். இவ்வளவு நடைமுறை இருக்கும்போது நீங்க அவரை ஜெயிலில் அடைக்கணும் நோக்கத்தோட தான் அவருக்கு வீட்டில் கொடுக்கக்கூடிய நோட்டீஸ்ல அவர் வெளியில விட்டா சாட்சிகளை கலைத்து விடுவான்ற வார்த்தையை போடுறீங்க. இத்தனை செக்ஷன் போடுறீங்க, நான் பெயில் போடுறீங்க. ஆனா கொந்தளிப்பான உடனே நீதிமன்றத்தில் ஜகா வாங்கினது யார்? நான் அதை வச்சு நான் கேட்கிறேன். நீதிமன்றத்தில் நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க அவரை கைது செய்ய ரிமாண்ட் பண்ண மாட்டோம். விசாரணைக்கு எதுக்கு தஞ்சாவூர் கூட்டு வரணும்? எத்தனை கொலை குற்றவாளிகளை நீங்க விட்டு வச்சிருக்கீங்க? எத்தனை கற்பழிப்பு குற்றவாளி தாவேக்காரர்கள் விட்டு வச்சிருக்கீங்க? இது வந்து உங்க ஆட்சிக்கும் உங்களுக்கும் அவப்பேர் தான். நாளைக்கு ஆரம்பிக்குது சட்டமன்றம். இன்றைக்கு அமைதியா நிதிநிலை அறிக்கை முடிஞ்சு போச்சு. நாளைக்கு சட்டமன்றத்தில் விஜய் பதில் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர்ற கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரி உட்காந்துருக்க கூடாது. அது ஃப்ரெண்ட்ஸ் படம் முடிஞ்சு போச்சு. அதை வர கிளைமேக்ஸ்ல உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. அமைதியா இருக்காருங்க சார். எதுக்கு அமைதி? மேகதாட்டு அணை கட்ட போறானா அமைதி, தமிழ் தாய் வாழ்த்தை தூக்கி போட்டானா அமைதி. எதுக்கு அமைதி? ஆனா ஒண்ணு யாரோ பேசுனதுக்காக அப்படின்னு நீங்களா சொல்றீங்க. சம்பந்தப்பட்டவர் அஃபெக்ஷன் பார்ட்டி புகார் கொடுக்கல, அவங்க ஒரு பேட்டி அளிக்கல, அவங்க சார்பா யாரும் புகார் கொடுக்கல. அப்ப என்ன மிரட்டுறீங்க? அந்த நபர் அந்த கூட்டத்துல 1000 பேர் சொல்லுவா. அப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது கூட்டத்துல கீழே 1000 பேர் சொல்லுவேன். அவன் சொல்றதுக்கு நான் பேசுறதுக்கு சம்பந்தம் இல்லை. கீழே அவன் ஆடியன்ஸ் பேசுற சொல்ற விஷயத்துக்கு என்னைய நினைக்க கூடாது. கலைஞர் பேசுவார் முன்னாடி, மதுரையில தான் ஆடியன்ஸே எனக்கு பிடிக்குண்டுவாரு. தமிழாய்ந்த தமிழ் மகன் தமிழகத்தை ஆட்சி புரிந்தால் இலங்கையிலே தமிழர்கள் சாவார்களா அப்படின்வாரு. கீழே இருக்கிறவன் எம்ஜிஆர் ஒளிகேன்றான். அதுக்கு கலைஞர் என்ன செய்வார்? இப்படி மதுரையில் இருக்கிற ஆடியன்ஸ் சில பேர், அது மாதிரி தஞ்சாவூர் ஆடியன்ஸுக்கு சில விருப்பப்பட்ட பேர அவன் கனவுல கண்ட பேர அவன் சொல்றான். அது நமக்கு அவன் அவன் உரிமை சொன்னவன் யார் நமக்கு தெரியாது. அதை இவர் சொல்லல. இவர் சொல்லியிருந்தா நம்ம ஏத்துக்கிற முடியாது. இவருக்கு தகுதி குறைஞ்சு போயிருக்கு. இவரு வந்து காவேரி நீர் பிரச்சனையை பத்தி பேசி வர்றாரு. 40 டிஎம்சி தண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க, ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்கிறது, கர்நாடக காங்கிரஸ் அரசு நம்மளை வஞ்சிக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டு வர்றாரு. பட்டியலிட்டு வரும்போது கூச்சல் போடுறாங்க. கீழே யார் பேர் சம்பந்தம் இல்லாம ஒரு பேரை சொல்றாங்க. நீங்க அதை லிங்க் பண்ணா அப்ப கூட்டத்தில் இருக்கிறவங்க கூட யார் பேரையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் கூட மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர், அவங்க அப்பா தலைவர், அவங்க தாத்தா தலைவர், ஒரு 80 ஆண்டு கால அரசியல் பின்னணி கொண்ட குடும்பத்தை சேர்ந்த
இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடியவரை தூக்கிட்டு போய் உள்ள வைக்கலாம்னு சொன்னா அற்பத்தனமான விஷயமா இல்ல? அதே உதயநிதி உங்க அப்பாவை காணோம்னு சொல்லி சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் பேசும்போது வெளியே வந்து சொன்னார், கணவனை காணவில்லை என்று செங்கல்பட்டு கோர்ட்டில் சங்கீதா வழக்கு போட்டு தேடிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னாரு. சங்கீதாவுக்கு கொந்தளிக்காத, உணர்ச்சிப்படாத, இவ்வளவு கோவப்படாத முதலமைச்சர் யார் பேரோ, அந்த பேர்லாம் நமக்கு யாரும் தெரியாது, கருப்பா தமிழ்நாடு முழுவதும் அதுக்கு தாவேகா கட்சி கொள்கை தலைவர்கள் சொல்லி காமராஜர் படத்தை கொச்சைப்படுத்தி இந்த நாட்டில் பேசும்போது கொந்தளிக்காத தாவேகா, டாக்டர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி பேசுகிற இந்த நாட்டில் அதற்கு கொந்தளிக்காத கொள்கை தலைவர் சொல்ற தாவேகா, யாரோ ஒரு நபர், அந்த நபர் இன்னொரு நபருக்கு வேணா முக்கியமான இருக்கலாம், முதன்மை நபருக்கு முக்கியமான இருக்கும், அவருக்கு உங்களுக்கு முதன்மையா கூட இருக்கலாம், அது உங்க விருப்பம், உங்களுக்கு முதன்மையா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி அது அவங்க விருப்பம். உங்க தாவேகா மகளிர் தொண்டர்கள் சொல்றாங்க பாருங்க, நாங்க அவருக்கு அண்ணனாக இருப்போம், வப்பாட்டியாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்றாங்க, அது அவங்க விருப்பம். இது தனி விருப்பத்துக்குள்ள நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் உதயநிதி விமர்சனம் பண்ணாரா? இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றிருந்தா காரி துப்பி இந்த அரசு மேல நீதிபதிகள் கடுமையான முறையில் பண்ணியிருப்பாங்க. நீங்க அவ்வளவு சாதாரணமா நீதிபதிகள் வந்து தவறாலாம் ரிமாண்ட் பண்ண முடியாது. அர்னேஷ்குமார் வழக்குல எல்லாம் நீங்க வந்து தவறா ரிமாண்ட் பண்ண நீதிபதி மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதில் 7 ஆண்டு தண்டனைக்கு உட்பட்ட பிரிவுகள் எல்லாம் அவ்வளவு சாதாரணமா பண்ண முடியுது. அவதூறு வழக்கா ஃபைல் பண்ணியிருக்கலாம். செருப்படுத்த அவங்க உருவப்படுத்த அடிக்கிறதுலாம் எவ்வளவு நேரம் ஆகும், திரும்ப உங்களை செருப்படுத்த அடிக்கிறது. நீங்க பெருசா நினைச்சு கைது பண்ணீங்க பாருங்க, அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். இதே மாதிரி திமுக மகளிர் நேற்று கோஷமே போட்டாங்க, நேற்று கோஷமே திமுக காரங்க போட்டாங்க. போற அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்கல்ல, இன்னாருக்கு பொண்டாட்டினாங்க, என்னென்னமோ போடுறாங்க, அது நல்ல நடைமுறை இல்லை. அவங்க தான் தப்பா போறோம், நம்மளும் அப்படி போடக்கூடாது. ஆனா போடவே நீங்க வெளியே தெரியாத விஷயத்த நீங்களே வெளியே தெரிய வைக்கிறீங்க, அப்ப மிரட்டி பாக்குறீங்க. அடுத்து அவங்க தான் எங்கள் குலவிளக்கு தாவேக்காவுக்கு எங்க அண்ணனின் குலவிளக்குன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்கன்ற நிழலாவே கொண்டு வர்றீங்க. நிழல் 4-5 நிழல் இருக்கு உங்களுக்கு. நாங்க எந்த நிழல நிஜம் நினைச்சு பேசுறது? யாருமே பேசல, உங்க நிழல்லாம் நாங்க பேசல, நாங்க நிஜத்தை மட்டும் தான் பேசுறோம். தமிழ்நாட்டில் விமர்சனம் பண்றோம். அரசியலுக்கு அதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட விஷயம், ஆசபாசங்கள். நள்ளிரவு 12 மணிக்கு உங்க பிறந்தநாள் அன்னைக்கு கூட அங்க நம்ம பகுதி திருவள்ளூர் பகுதியில் இது வெடித்து ஏராளமானவர் இறந்த நேரத்தில் கூட நீங்க கேக் வெட்டிட்டு கொண்டாடினீங்க. உங்களுக்கு அன்பானவர் அவங்க உங்க மேல அன்பா இருக்கலாம், இது உங்க தனிப்பட்ட விருப்பம். முதலமைச்சருக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. அதுக்காக அவங்க நீதிமன்றத்தில் அவங்க மனைவி வழக்கு போட்டிருக்காங்க, அது வழக்கு நீதிமன்றம் பார்க்க நீதிபதிகள் பார்ப்பாங்க. அதற்காக பழிவாங்கும் நோக்கத்தோடு சட்டமன்றத்தில் யார் உதயநிதியே நாங்க தூக்கி உள்ள வைக்கிறோம், தமிழ்நாட்டில் வேற யாரும் பேசக்கூடாது, நினைச்சு பார்க்க கூடாது. நான் நினைக்கிறாள் அப்படின்னா நீங்க யார் நினைக்கிறீங்க எங்களுக்கு தெரியல. ஒரு படத்துல கமலஹாசன் சொன்ன மாதிரி என்ன என்ன என் மேல என்ன வழக்குன்னுவா, கொலை கேஸ் மேன், என்ன ஏன் மேல கொலை கேஸ்ன்ற மாதிரி இருக்கு. இப்ப என்ன வழக்கு போடுறீங்க, எதுக்கு வழக்கு போடுறீங்க, நாங்க எப்படிதான் விமர்சனம் பண்ண, காவேரியில தண்ணி வரல அப்படின்னு பேசுறாரு. இதுக்கு கலைஞர் ஆபாசமா பேசினார். ஆபாசத்தின் மொத்த உருவமா தான் இன்னைக்கு தாவேகா இருக்கு, இருக்கா இல்லையா? தாவேகா கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு? அதன் தலைவர் தனிப்பட்ட, நான் அதெல்லாம் என்னைக்கு விமர்சனமே பண்றது இல்லை, அவர் தனிப்பட்ட விவகாரம். அந்த தனிப்பட்ட விவகாரத்துக்கு போகணும், நீதிமன்றம் பார்க்க. அவரு யாரோட இரங்கல் வீட்டுக்கு போறாரு, யாரோட திருமணத்துக்கு போறாரு, ஒரே ஜோடியா சட்டை போடுறாங்க, ஒரே ஜோடியா, அதான் அவங்க விருப்பம். தமிழை 3ஆவது வரிசைக்கு தள்ளுறாங்க, அந்த நபர் முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க பதவி பிரமாணம் கூட. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி, இது அவர் விருப்பம், அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம தடையில. ஆனால் பேசாத ஒன்றுக்காக நீங்களே ஆபாசமாக சித்தரிக்கிறீங்க. அப்ப ஆபாசமாக சித்தரிக்கிறது, ஆபாசத்தை அரங்கேற்றுறீங்க. இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா,
அடுத்து அவங்க தான் எங்க அண்ணனுக்கு எல்லாம், அடுத்து அவங்க அண்ணனுக்கு மட்டுமல்ல எங்க கட்சிக்கு அவங்க தான், இந்த நாடு அவங்கள ஒத்துக்கிறோம்ன்றான். அப்ப இந்த நாட்டை விட்டு நம்ம ஓடிடுவா? நாங்க ஒரு நிமிடம் இருக்க முடியும். நீங்க வந்தது எங்களால் இருக்க முடியல, தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல. நீங்க வந்ததவே இயந்திரத்தால் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க யாரை விரும்புறீங்க, நீங்க யாரோட அன்பா இருக்கீங்க, நீங்க யாரோட காதலா இருக்கீங்க, நீங்க யாரோட மோதலா இருக்கீங்களோ தனிப்பட்ட விவகாரம். அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நாங்க மேடையில பேசுறதையும் கீழே பேசுறவங்களையும் எல்லாத்தையும் இணைக்க கூடாது. உங்க விவகாரத்துக்கு நாங்க வரமாட்டோம். நாங்க காவேரி விவகாரம், காவேரி தண்ணீரை பத்தி பேசுறோம். மற்ற விவகாரங்களை வந்து இணைக்க கூடாது. உங்களுக்கு இணைப்பு இருக்கலாம், உங்களுக்கு தொடர்பு இருக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம். இதுகளை மேடைகளில் நாங்க பேசினா தவறு. உங்க தனிப்பட்ட விவகாரம் அதான் வெடிக்கும், அதான் நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் நீங்கள் தவறான முறையில் பழிவாங்கும் நோக்கத்தோடு அரசியல் களத்துல நான் விரும்புற அளவே நீங்க பேசிட்டியா, நீங்களா சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்டவரும் சொல்லல. பாதிக்கப்பட்டவருக்கு கணவன் இருக்கலாம், பாதிக்கப்பட்டவருக்கு காதலன் இருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்க ரசிகர் இருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்க அம்மா இருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்க அப்பா, அவங்களாம் புகார் கொடுக்கலையே. இல்ல புகாராது யாராவது அவருக்கு விருப்பப்பட்டவர், அவர் மேல பிரயாசப்பட்டவர், அவர் மேல அன்பா இருக்கிறவர், அவர் மேல பேரன்பா இருக்கிறவர், அவராது புகார் கொடுக்க, நான் தான் புகார் கொடுத்துன்னு சொல்லலாம்ல. என் அன்புக்குரியவர், என் நண்பர், என் கேர்ள் ஃபிரெண்ட், என் எதிர்காலம், என் ஒளிமயம், எங்கள் கட்சியின் வருங்காலம், தமிழ்நாட்டின் வருங்காலம் கூட சொல்லுங்க, புகார் கொடுங்க. புகாரே யாரும் கொடுக்கலையே, பாதிக்கப்பட்டவர் பேசவே இல்லையே. அப்ப பேசவே மாட்டீங்க, எதுக்கும் பேச மாட்டீங்க. நாங்க பேசுறதுக்கு உள்ளொருத்தருக்கு இருப்பீங்கடா. இது நாடா சுடுகாடா, சர்வதிகார நாடா? உதயநிதியை கைது என்பது ஜனநாயக விரோத செயல். அவர் பேசியிருந்தால், பெண்களை உள்நோக்கத்தோடு பேசியிருந்தால் கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கிற மாட்டான். அப்படினாலும் வழக்கு தான் நீங்க போட முடியும். பெண்களை ஆபாசமாக பேசுதல் வழக்கு போடுங்க. வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு வரீங்க, அவர் நிரூபிக்கப்பட்ட தண்டிக்கப்படட்டும், அதுல ஆட்சேபம் இல்லை. ஆனால் எல்லா விதமான அயோக்கியத்தனத்துடைய முதலிடமாக இன்னைக்கு தாவேக்கா இருக்கு. தாவேக்கா தலைவர் இருக்காரு. நாங்க அதை பெருசா பேசினா தாங்க மாட்டீங்க. நீங்க அதெல்லாம் நாங்க ஓபன் பண்ணாலும் இன்னும் ஓபன் பண்ணாம நீங்களா ஓபன் பண்றீங்க. விஷயம் என்னன்னு கேட்டா, அசிங்கத்தை, நரகலை, ஆபாசத்தை நீங்க தான் அரங்கேற்ற நினைக்கிறீங்க, நாங்க அரங்கேற்ற நினைக்கல. இந்த வழக்கு ரொம்ப கேவலமான வழக்கு, நீங்களா போட்டுக்கிட்ட வழக்கு. நீங்களே உங்களுடைய அந்த அசிங்க புத்திய, அந்த உங்களுடைய ஆபாச புத்திய நீங்க வெளியிட்டிருக்கீங்க. உதயநிதி வெளியிடல, நல்லா யோசித்து பாருங்க. அவர் வெளியிடல, வெளியிட்டது நீங்க. இதுக்கு போய் ஓடி ஒழிஞ்சிட்டாரு. ஆதவர்ஜுனா கல்லலாட்டி வித்தாரா? ட்ரௌசரை கலட்டுற காலம் வரும், சிறைக்கு போற காலம் வரும். காலம் இப்படியே இருக்கு நினைக்காதீங்க, காலம் மாறும். அதனால விஜய பொறுத்த என்ன சொல்றேன், இளைஞர்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்காங்க நம்புறீங்களா? ஒரு மாற்ற வேண்டும் வாக்களித்திருக்க நம்புறீங்களா? நீங்க அதுக்கான ஆட்சி நடந்துக்க. திட்டம் ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு பட்ஜெட்ல ஒன்றும் இல்லை. நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகுது. கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். உங்க இஷ்டத்துக்கு எம்எல்ஏவை கைது பண்றது, சாதாரண பேச்சாளர்களை கைது பண்றது, யாருமே ஆபாசமா பேசல, அசிங்கமா பேசல. ஆனா அசிங்கமா பேசினதா, ஆபாசமா பேசினதாக நீங்க அரங்கேற்றுறீங்க. நீங்கள் தொடர்ந்து இப்படி அரங்கேற்றினால் ஆபாச மேடைகளில் எதிர்காலத்தில் பகிரங்கமாக வெளியே வரும், தடுக்க முடியாது. எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.